திருச்சிற்றம்பலம். சண்டேஸ்வர நாயனார் புராணம். சண்டேஸ்வர நாயனார் அடியாருக்கு மடியேன். சோழ மண்டலத்திலே திருச்செங்கலூரிலே பிராமண குலத்தில் காசிப கோத்திரத்திலே எச்சதத்தன் என்பவன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு அவன் மனைவியாக பவித்திர வயிற்றிலே விசாரச்சர்மர் என்பவர் திரு அவதாரம் செய்தார். அவருக்கு 5 வயதிலே வேதங்களையும் வேதாகங்களையும் சைவாகமங்களையும் பூர்வ ஜன்மத்து அறிவு துறச்சினாலே கற்பிப்பார் என்று தாமே அறிவு உண்டாயிற்று. தந்தை தாயர்கள் அவருக்கு 7 வயதிலே உபநயன சடங்கு செய்து தகுந்த ஆச்சாரியர்களை கொண்டு வேதத்தியனம் செய்விக்க தொடங்கினார்கள். அவ்வாச்சாரியர்கள் வேதங்களையும் பிற கலைகளையும் ஓதுவித்தற்கு முன்னமே விசாரச்சரமருக்கு தாமே அறிந்து கொள்ளும்படி அமைந்திருக்கின்ற புத்தியின் தரத்தைக் கண்டு ஆச்சரியமடைந்தார்கள். பாலிய தசைகளை சான்றோர்க்கு உரிய குணத்தை அடைந்திருக்கின்ற விசாரச்சரமர் ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் அனாதிமலபத்தர் என்பதும் நமக்கு அம்பல சக்தியை கொடுத்து நித்தியமாகிய பேரின்பத்தை தரும் பொருட்டு சிருட்டி திதி சம்காரம் துரோபவம் அனுக்கிரகம் என்கின்ற பஞ்ச கருத்தியங்களையும் செய்வராகிய ஒரு பதி உண்டு என்பதும் அப்பதிக்கு தன் பயத்தராதல் தூய உடம்பினாதல் இயற்கை உணர்வினாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் பேர் அருளுடைமை முடிவில்லா ஆற்றலுடைமை வரம்பிலி அன்புடைமை என்னும் 8 குணங்களும் இன்றியமையாதன என்பதும் அக்குணங்களுக்கெல்லாம் உடைய பதி சிவபெருமானே என்பதும் அவர் அத்தொழில் இயற்றுதல் தம்மோடு ஒற்றுடைமையுடைய சிவசக்தியாலாகும் என்பதும் அது பற்றி அவ்விருவருமே நமக்கு பரமபிதா மாதாக்கள் என்பதும் அதனால் அவர்களிடத்தையே நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதும் அவ்வன்பை மற்றொரு பிறவியில் செய்குமெனின் அதற்கு கருவியாய் சிறந்துள்ள இம்மானிடப் பிறவி பெறுதற்கரியது என்பதும் அப்படியாகில் இப்பிறவியிற்றானே இன்னும் சில நாட்சென்றபின் செய்குமெனின் இப்பிறவி நீக்கும்போது அறிதற்கரியது என்பதும் அங்கனமாகையால் அவ்வன்பு செய்வதற்கே என்று மற்றொன்றிற்கும் சமயமில்லை என்பதும் அது செய்யுமிடத்தும் நமக்கு ஓர் சாமர்த்தியம் உள்ளதென கருதி அதனை முன்னிடாது திருவருளையே முன்னிட்டு நின்று செய்ய வேண்டும் என்பதுமே வேதாகம முதலிய நூல்கள் எல்லாவற்றானும் துணியப்படும் மெய்ப்பொருள் என்று சந்தேக விபரீதமர துணிந்து கொண்டார். அந்த யதார்த்தமாகிய துணிவு தோன்றவே அவருக்கு சிவபெருமனிடத்து மெய்யன்பு கலைதோறும் வளர்வதாயிற்று. ஒரு நாள் அவர் தம்மோடு அத்தியனம் செய்கின்ற பிள்ளைகளோடும் அவ்வூரவர்களுடைய பசுநெறிகளுடன் கூடிச் சென்ற பொழுது ஓரிற்று பசி ஒன்று மேய்ப்பவனாய் இடையனை குத்த போயிற்று. அவ்விடையன் சிறிதும் பாவத்துக்கு அஞ்சாமல் அப்பசுவை கோலினால் அடித்தான். மெய் அறிவுடைய விசாரச்சர்மர் அது கண்டு மிகுந்த பதைபதைப்போடும் அவன் சமீபத்தில் சென்று மகா கோபம் கொண்டு பின்னும் அடியாதபடி அவனை தடுத்து நின்று பசுக்கள் சிவலோகத்து நின்றும் பூமியில் வந்த வரலாற்றையும் அவைகளின் உறுப்புகளிலே தேவர்களும் முனிவர்களும் தீர்த்தங்களும் இருத்தலையும் அவை தரும் பஞ்சகவியங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேக திரவியமாதலையும் சிவ சின்னமாகிய விபூதிக்கு மூலம் அவற்றின் சாணமாதலையும் சிந்தித்து அந்த பசுக்களை தாமே மேய்க்கும்படி விரும்பி அவ்விடையனை நோக்கி இப்பசு நிறைய இனி நீ மேய்க்க வேண்டியதில்லை, நானே மேய்ப்பேன் என்றார். இடையன் அதை கேட்டு பயந்து கும்பிட்டு கொண்டு போய்விட்டான். விசாரச்சரமர் பசுக்களை அவற்றிற்குரிய பிராமணர்களின் சம்மதி பெற்று தினந்தோறும் மண்ணி ஆற்றங்கரில் இருக்கின்ற காடுகளிலும் வயல் ஓரங்களிலும் புல் நிறைந்திருக்கும் இடத்திற்கு கொண்டு போய் வேண்டு மட்டும் மேயவிட்டும் தண்ணீர் ஊட்டியும் வெயில் எரிக்கும் பொழுது நிழல் இருக்கும் இடங்களை செலுத்தியும் நன்றாக காப்பாற்றி சமைத்துக்கள் ஒடித்து கொண்டு அஸ்தமயனத்துக்கு முன் அந்த பசுக்களை அவரவர் வீட்டுக்கு ஓட்டி கொண்டு போய்விட்டு தம்முடைய வீட்டுக்கு போவார். இப்படி செய்யும் காலத்திலே பசு நிறைகளெல்லாம் அழகோடு மிக பெருகி போஷண பானங்களிலே குறைவில்லாமையால் மகிழ்ச்சி அடைந்து ராப்பகல் மடிச்சுரந்து பாலை மிக பொழிந்தன. பிராமணர்கள் நித்திய ஓமாகுதியின் பொருட்டு விட்டிருக்கின்ற தங்கள் பசுக்கள் விசாரச்சர்மர் மேய்க்கத் தொடங்கிய பின் முன்னிலும் அதிகமாக பால் கரைக்கின்றபடியால் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தார்கள். பசுக்கள் எல்லா வகை உபசரிப்பினாலும் அளவிறந்த களிப்பை அடைந்து வீட்டிலே கட்டப்பட்டிருக்கின்ற தங்கள் கன்றுகள் பிரிந்தாலும் சிறிதும் வருத்த முறாதவைகளாகி மிகுந்த அன்போடு தங்களை மேய்க்கின்ற விசாரச்சர்மர் சற்றாயினும் பிரிவாராகில் அப்பிரிவாற்றாமல் தாய்போல உருகி அவர் சமீபத்திலே சென்று கனைத்து மடிச்சுரந்து ஒருவர் கறக்காமல் தாமே பால் பொழியும். திருச்சிற்றம்பலம். அது கண்ட விசாரச்சர்மர் அப்பால் பரமசிவனுக்கு திருமஞ்சனமாம் தகுதியுடைமை நினைந்தார். நினையவே அவருக்கு சிவார்ச்சனையிடத்தே பேராசை தலைப்பட்டது. உடனே அவர் மண்ணியாற்றின் கரையில் இருக்கின்ற ஒரு மலர் மேடையிலே திருவாத்தி மரத்தின் கீழே மணலினாலே ஒரு சிவலிங்கம் குவித்து திருக்கோயிலும் கோபுரமும் மதிலும் வகுத்து திருவாத்திப்பூ முதலிய புஷ்பங்களும் பத்திரமும் பறித்து திருப்பூங்குடையை இட்டுக்கொண்டு வந்து வைத்து புதிய குடங்களை தேடி வாங்கி கொண்டு வந்து கறவை பசுக்கள் ஒவ்வொன்றிடத்திலும் சென்று முளையை தீண்டினார். அவைகள் கனைத்து பாலை பொழிந்தன.
பாலினாலே நிறைவுற்ற குடங்களை கொண்டு போய் ஆலயத்திலே வைத்து பத்திர புஷ்பங்களால் சுவாமியை அர்ச்சித்து பாலினால் அபிஷேகம் செய்தார். பரமசிவன் அந்த லிங்கத்தினின்று விசாரச்சருமர் அன்போடு செய்யும் அர்ச்சனை ஏற்றுக்கொண்டார். விசாரச்சருமர் சிவபூஜைக்கு அங்கமாகிய திருமஞ்சனம் முதலிய பொருள்களுள் கிடைக்காதவைகளை மானசமாக கிடைத்தவனாக கொண்டு நிறைவு செய்து விதிப்படி அர்ச்சித்து வணங்கி வந்தார். பசுக்கள் அபிஷேகத்தின் பொருட்டு இவ்விசாரச்சருமர் கொண்டு வரும் குடங்கள் நிறைய பாலை சொரிந்து பிராமணருக்கு முன்போல குறைவிதீர பாலை கொடுத்து வந்தன. இப்படி நெடுநாளாக பார்ப்பவர்களுக்கு விளையாட்டு போல தோன்றி சிவார்ச்சனை செய்து வரும் பொழுது அதைக் கண்ட ஒருவன் அதன் உண்மையை அறியாதவனாகி அதை அவ்வூர் பிராமணர்களுக்கு தெரிவித்தான். அவர்கள் அதை சபையாருக்கு தெரிவிக்க சபையார் எச்சதத்தனை அழைத்து, பிராமணர்கள் ஓமாதிகின் பொருட்டு பால் கறக்கும் பசுக்களையெல்லாம் உம்முடைய புத்திரனாக விசாரச்சருமன் அன்புடனே மேய்ப்பவன் போல கொண்டு போய் பாலை கறந்து விருதாவாக மணலிலே சொரிந்து விளையாடுகின்றான் என்றார்கள். எச்சதத்தன் அதை கேட்டு பயந்து, சிறு பிள்ளையாகிய விசாரச்சருமன் செய்கின்ற இந்த செய்கை இதற்கு முன் நான் சிறிதாயினும் அறிந்தில்லேன், அக்குற்றத்தை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று குறையிறந்து வணங்கி, இனி அவன் அப்படி செய்வானாயின் அக்குற்றம் என் மேலாதாகும் என்று சொல்லி அச்சபையரிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போய்விட்டான். மறுநாட்காலையில் அந்த சமாச்சாரத்தை சோதித்தறிய விரும்பி விசாரச்சருமர் பசு மேய்க்க போன பின்பு அவர் அறியாதபடி அவர் பின்னே சென்றான். விசாரச்சருமர் பசுக்களை ஓட்டி மண்ணியாற்றின் மணல் பரப்பில் கொண்டு போனதைக் கண்டு எச்சதத்தன் அருகில் இருந்த ஒரு குரா மரத்தில் ஏறி அங்கே நிகழ்வதை அறியும்படி ஒளிந்திருந்தான். விசாரச்சருமர் ஸ்நானம் பண்ணி முன்போல மணலினாலே திருக்கோயிலும் சிவலிங்கமும் செய்து பத்திர புஷ்பங்கள் பறித்து கொண்டு வந்து வைத்து பின்பு பார்க்குடங்களை கொண்டு வந்து தாபித்து அர்ச்சனைக்கு வேண்டிய பிறவற்றை அமைத்து மிகுந்த அன்பினோடு பூஜைக்கு ஆரம்பித்து சிவலிங்கத்துக்கு பத்திர புஷ்பங்களை சாத்தி பார்க்குடங்களை எடுத்து அபிஷேகம் பண்ணினார். குராமரத்தில் ஏறியிருந்த எச்சதத்தன் அதை கண்டு மிகுந்த கோபம் கொண்டு சீக்கிரம் இறங்கி போய் தன் கையிலிருந்த தண்டினால் விசாரச்சரமுடைய திருமுதுகிலை அடித்து கொடுஞ்சொற்களை சொல்ல அவருடைய மனம் பூஜையிலே முழுவதும் பதிந்து கிடந்தபடியால் அது அவருக்கு புலப்படவில்லை. பின்னும் எச்சதத்தன் கோபம் கொண்டு பல முறை அடிக்க விசாரச்சருமர் அவ்வடியாலாகிய வருத்தம் தோன்றி பெறாதவராகி அபிஷேகத்துக்கு தொண்டி நின்று தவறாதிருந்தார். அவருடைய உள்ளன்பை அறியாத எச்சதத்தன் மிக கோபித்து திருமஞ்சன பார்க்குடத்தை காலினால் இடறி சிந்தினான். உடனே விசாரச்சருமர் அதை கண்டு அது செய்தவன் பிதாவாகவும் பிராமணமாகவும் குருவுமாகிய எச்சதத்தன் என்பதை அறிந்தும் அவன் செய்தது அதிபாதகமாகிய சிவாபராத மாதலால் அவன் காலை துண்டிக்க கருதி தமக்கு முன் கிடந்த ஒரு கோலை எடுக்க அது மழுவாயிற்று. அதனாலே அவன் கால்களை வெட்டினார். சிவபூஜைக்கு வந்த அவ்விடரை நீக்கியவராகிய விசாரமருவர் முன்போல் அர்ச்சனை செய்ய சிவபெருமான் உமாதேவியாரோடும் இடபாரூராய் தோன்றினார். விசாரச்சருமர் அது கண்டு மனம் கழிந்து விழுந்து நமஸ்கரித்தார். பரமசிவன் அவரை தம்முடைய திருக்கரங்களால் எடுத்து, நீ நம் பொருட்டு உன்னை பெற்ற பிதாவை வெட்டினாய், இனி உமக்கு நாமே பிதா என்று அருளி செய்து அவரை அணைத்து அவருடைய திருமேனியை தடவி உச்சி மோந்தருளினார். சிவபெருமானுடைய திருக்கரத்தினாலே தீண்டப்பட்ட விசாரச்சருமருடைய திருமேனி சிவமயமாக திவ்ய பிரகாசத்தோடு விளங்கிற்று. பரமசிவன் அவரை நோக்கி, நாம் நம்முடைய தொண்டர்களுக்கெல்லாம் உன்னை தலைவனாக்கி நாம் ஏற்றுக்கொண்ட அமுதும் பரிவட்டமும் புஷ்பமும் உனைக்கே கிடைக்கும்படி சண்டேஸ்வர பதத்தை தந்தோம் என்று திருவாய் மலர்ந்து தம்முடைய சடையிலே தரித்திருக்கின்ற கொன்றை மாலையை எடுத்து அவருக்கு சூட்டி அருளினார். விசாரச்சருமர் சமஸ்தரும் ஆராவரிக்கவும் எவ்விடத்தும் புஷ்பமலை பொழியவும் சிவகணங்கள் பாடியாடி கலிகுளரவும் வேதங்கள் கோஷிக்கவும் நானாபேத வாத்தியங்கள் முழங்கவும் சைவசைவம் நிலைபெறும்படி பரமசிவனை கும்பிட்டு அவராலே தரப்பட்ட சண்டேஸ்வர பதத்தை அடைந்தார். எச்சதத்தர் சிவதுரோகம் செய்தும் சண்டேஸ்வர நாயனால் தண்டிக்கப்பட்டமையால் அக்குற்றம் நீங்கி சுற்றத்துடன் சிவலோகத்தை அடைந்தார். திருச்சிற்றம்பலம். சண்டேஸ்வர நாயனார் புராண சூஷனும் அடுத்த பகுதியில் விளக்கப்படும். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவசிதம்பரம்.